விண்மீன்கள் கூரையாக, அலைக்கடல் தாலாட்டாக, மிதக்கும் மஞ்சத்தில் மெய்மறக்கும் 2 உயிர்கள், ஆசையின் தீயில் உருகிய 2 தேகங்கள் இன்று அன்பின் உச்சத்தில் மலர்ச்சரங்களால் ஒரு புதிய காதல் கவிதை எழுதுகின்றன. எந்த துயரமும் தீண்டாத தூய காதலின் மென்மையான சிலிர்க்க வைக்கும் ஓர் அமர காவியம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்வெட் ஃப்ளேம்ஸ். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஆசையின் தீ, அத்தியாயம் 40. கண்ணீரில் மலர்ந்த புன்னகை, மிதக்கும் மஞ்சத்தில் மல்லிகை தீண்டல். இரகசிய தீவின் அந்த அமைதியான காலை பொழுது. அலைகளின் ஓசை மட்டுமே அந்த தீவின் நிசப்தத்தை இனிமையாக குலைத்து கொண்டிருந்தது. படுக்கையறையில் இளஞ்சூரியனின் கதிர்கள் தாராவின் முகத்தில் இதமாக பட்டு அவளை துயில் எழுப்பின. கண்கள் திறந்தவள் தன் அருகில் கார்த்திக் ஒரு அழகான மரப்பெட்டியுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அவனது முகத்தில் ஒரு ஆழமான கனிவான புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. காலை வணக்கம் என் ராணி, உனக்காக ஒரு சிறிய பரிசு என்று கூறி அந்த வேலைப்பாடுகள் நிறைந்த மரப்பெட்டியை அவளிடம் நீட்டினான். தாரா வியப்போடு எழுந்து அமர்ந்தாள். பரிசா? இந்த தீவில் நீங்கள் எனக்கு கொடுத்த நேசத்தை விடவா ஒரு பெரிய பரிசு இருக்க முடியும் கார்த்திக் என்று கேட்டபடியே அந்த பெட்டியை திறந்தாள். உள்ளே சில காகித ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் இருந்தன. குழப்பத்துடன் தாரா அந்த ஆவணங்களை எடுத்து படித்தாள். படித்த மறுகணம் அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அது ஒரு சொத்து பத்திரம். தாரா சிறுவயதில் வளர்ந்த, அவளை பேணி பாதுகாத்த அந்த பழைய ஆதரவற்றோர் இல்லம் சமீபத்தில் பணப்பற்றாக்குறையால் இடிக்கப்படவிருந்தது. ஆனால் அந்த ஆவணங்களின்படி கார்த்திக் அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் விலைக்கு வாங்கி அதை ஒரு மாபெரும் அதிநவீன குழந்தைகள் காப்பகமாக மாற்றி அதற்கு தாரா இல்லம் என்று பெயர் சூட்டி அதை முழுமையாக தாராவின் பெயரிலேயே பதிவு செய்திருந்தான். கார்த்திக், தாராவின் குரல் உடைந்து சிதறியது. நான் உனக்கு வைரங்களையும் வைடூரியங்களையும் பரிசளித்திருக்கலாம் தாரா, ஆனால் உனக்கு எது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். எந்த இடத்தின் நினைவுகள் உன் இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த இடம் இனி உன்னுடையது. அங்கு வளரும் ஒவ்வொரு குழந்தையும் இனி உன்னை தாயாக பார்க்கும் என்று அவளது முகத்தை ஏந்தி கூறினான் கார்த்திக். தாரா எந்த வார்த்தையும் பேசாமல் அவனை அப்படியே பாய்ந்து சென்று மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அவனது மார்பை நனைத்தது. காமத்தையோ உடலையோ தாண்டி தன் உயிரின் வலியை, தன் ஆன்மாவின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு தலைவன் தனக்கு கணவனாக கிடைத்திருப்பதை எண்ணி தாரா முழுமையாக உருகிப் போனாள். நான் உங்களை வெறும் கணவனாக மட்டும் பார்க்கவில்லை கார்த்திக். நீங்கள் என் தாய், தந்தை, என் தெய்வம், என் உலகம் என்று தேம்பி தேம்பி அழுதாள். கார்த்திக் அவளது உச்சந்தலையில் ஆழமாக முத்தமிட்டான். என் வாழ்வின் அத்தனை இருளையும் நீக்கியவள் நீ. உனக்கு இந்த உலகத்தையே பரிசளித்தாலும் என் காதல் தீராது என்று கிசுகிசுத்தான். அந்த பகல் முழுவதும் அந்த பரிசின் நிகழ்ச்சியிலேயே தாரா திளைத்திருந்தாள். கார்த்திக்கின் மீதான அவளது காதல் இன்று பல 100 மடங்கு பெருகியிருந்தது. மாலை மயங்கி இருள் மெல்ல பரவத் தொடங்கியது. இன்று இரவு உணவிற்காக கார்த்திக் அவளை கடற்கரைக்கு அழைத்துச் செல்லவில்லை. மாறாக ஒரு சிறிய மரப்படகில் அவளை ஏற்றிக்கொண்டு கடலின் சற்றே ஆழமான, ஆனால் அலைகள் மிக குறைவாக இருக்கும் அமைதியான பகுதிக்கு துடுப்பு வலித்துச் சென்றான். வானம் முழுவதும் விண்மீன்கள் பளபளத்துக் கொண்டிருந்தன. முழு நிலவு தன் ஒளியை கடலின் மீது வாரி இறைத்திருந்தது. படகு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் நின்றது. தாரா முன்னால் பார்த்தாள். அங்கு நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மிதக்கும் மர மஞ்சம், ஃப்ளோட்டிங் வூட்டன் பெட் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பெரிய மரத்தளத்தின் மீது மென்மையான பஞ்சு மெத்தைகள் விரிக்கப்பட்டு சுற்றிலும் எண்ணற்ற அகல் விளக்குகள் சுடரொளி வீசிக்கொண்டிருந்தன. அந்த மிதக்கும் மஞ்சத்தைச் சுற்றிலும் கடலில் ஆயிரக்கணக்கான ரோஜா இதழ்களும் மல்லிகை பூக்களும் தூவப்பட்டு ஒரு மாயலோகத்தையே கண்முன் நிறுத்தியது. கார்த்திக், இது தாரா பேச வார்த்தையின்றி திகைத்தாள்.
நம் காதலுக்கு நிலவும் விண்மீன்களும் இந்த எல்லையற்ற பெருங்கடலும் சாட்சியாக இருக்கட்டும் தாரா என்று கூறிய கார்த்திக் அவளை படகிலிருந்து கைலாகு கொடுத்து அந்த மிதக்கும் மஞ்சத்திற்கு அழைத்துச் சென்றான். தாரா அன்று நிலவொளியைப் போன்ற வெண்ணிற மெல்லிய பட்டுச்சேலையை அணிந்திருந்தாள். அலைகளின் மெல்லிய அசைவிற்கு ஏற்ப அந்த மிதக்கும் மஞ்சம் மிக இதமாக முன்னும் பின்னுமாக அசைந்தாடியது. கார்த்திக் அவளை அந்த பஞ்சுமெத்தையின் மையத்தில் அமரச் செய்தான். சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகளின் பொன்னிற ஒளியும் நிலவின் வெள்ளொளியும் தாராவின் முகத்தில் பட்டு அவளை ஒரு தேவலோகப் பெண்ணாக காட்டியது. கார்த்திக் அவள் அருகே மண்டியிட்டான். அவனது கையில் ஒரு நீண்ட அடர்த்தியான மல்லிகை பூச்சரம் ஜாஸ்மின் ஸ்ட்ரிங் இருந்தது. அவன் தன் முகத்தை அவளது முகத்திற்கு மிக அருகில் கொண்டு சென்றான். அவனது கண்கள் காமத்தின் உச்சிக்கு சென்றிருந்தாலும் அதில் ஒரு எல்லையற்ற கனிவு தேங்கியிருந்தது. இன்று உன்னை என் கைகளாலோ இதழ்களாலோ மததிலில் தீண்டப் போவதில்லை என் தேவதை என்று கிசுகிசுத்த கார்த்திக் தன் கையில் இருந்த அந்த மல்லிகை பூச்சரத்தை மிக மெதுவாக தாராவின் மேனியில் வருடத் தொடங்கினான். அந்த பூக்களின் மென்மையும் அதன் சுட்டெரிக்கும் நறுமணமும் தாராவின் வெண்ணிற கன்னங்களை தீண்டிச் சென்றன. கார்த்திக் அந்த பூச்சரத்தால் அவளது கழுத்தின் வளைவுகளில் ஒரு கவிதையை எழுதுவது போல மிக நளினமாக வருடினான். கார்த்திக்! தாரா இன்ப அதிர்ச்சியில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். பூக்களின் தீண்டல் அவளது நரம்புகளில் ஒரு மாயமான இசையை எழுப்பியது. கார்த்திக்கின் விரல்கள் அவளது சேலையின் முந்தானையை மிக இலகுவாக விலக்கின. அந்த மல்லிகை பூச்சரம் அவளது வெண்ணிறமான தோள்களிலும் மார்பின் பிளவுகளிலும் அவளது இடையிலும் பனித்துளி போல படிந்து ஊர்ந்து சென்றது. மனித தீண்டலை விட அந்த மலர்களின் தீண்டல் தாராவை பெரும் காமத்தவிப்பிற்கு உள்ளாக்கியது. அவளது மேனி காற்றில் ஆடும் இலை போல மெல்லச் சிலிர்த்தது. உங்கள் காதல் என்னை பைத்தியமாக்குகிறது கார்த்திக். தாரா மயக்கத்தில் முனகினாள். கார்த்திக் அந்த மல்லிகை பூச்சரத்தை கீழே வீசினான். மலர்களின் தீண்டல் முடிந்தது ராணி, இனி என் இதழ்களின் நேரம் என்று கரகரத்த குரலில் கூறியவன் அந்த மலர்கள் ஊர்ந்து சென்ற பாதைகளிலெல்லாம் தன் சுட்டெரிக்கும் இதழ்களை பதிக்கத் தொடங்கினான். அவளது கழுத்தெலும்பில் அவன் பதித்த முதல் முத்தத்திலேயே தாராவின் உடல் ஒரு வில்லாக வளைந்தது. அவள் தன் இரு கைகளாலும் அவனது அடர்த்தியான முடியை பற்றிக் கொண்டாள். மிதக்கும் மஞ்சத்தின் மெல்லிய ஆட்டமும் அலைகளின் இசையும் அவர்களின் காதலுக்கு தாளம் போட்டன. கார்த்திக் அவரது வெண்பட்டுச் சேலையை முழுமையாக விலக்கி அவளை அந்த வெல்வெட் மெத்தையில் இதமாகச் சாய்த்தான். அவனது கொதிக்கும் தேகம் அவளது குளிர்ந்த மேனியோடு எந்த இடைவெளியுமின்றி உரச இரண்டு ஆன்மாக்களும் விண்மீன்களின் கீழ் ஒன்றரக் கலந்தன. அவனது ஒவ்வொரு முத்தமும் அவளை தன் உயிராக நேசிக்கும் காதலின் ஆழத்தை உணர்த்தியது. தாராவும் எந்த தயக்கமும் இன்றி தன் முழுமையான காதலை அவனுக்கு அள்ளி வழங்கினாள். அவளது ரோஜா நிற இதழ்களை அவன் ஆக்ரோஷமாகச் சிறைப்பிடிக்க அவளது நாக்கு அவனது வாய்க்குள் புகுந்து காதலின் அமுதத்தை பருகியது. என் ஒவ்வொரு மூச்சும் உனக்கானது தாரா. கார்த்திக் காம போதையில் முணுமுணுத்தான். அந்த நடுக்கடலில் எல்லையற்ற தனிமையில் எந்த பயமும் ஆவேசமும் இன்றி ஒரு மென்மையான சிலிர்க்க வைக்கும் காதல் வேள்வி நீண்ட நேரம் அரங்கேறியது. அலைகளின் ஓசையோடு அவர்களின் மூச்சுச் சத்தமும் காம முனகல்களும் ஒன்றரக் கலந்தன. உச்சக்கட்ட இன்பத்தின் எல்லையைத் தொட்ட இருவரும் வியர்வை பூத்த உடல்களோடு ஒருவரை ஒருவர் உயிராக கட்டிக்கொண்டு அந்த மிதக்கும் மஞ்சத்திலேயே அமைதியின் மடியில் சரிந்தனர். கார்த்திக்கின் மார்பில் சாய்ந்து நிலவொளியை ரசித்தபடியே தாரா நிம்மதியாக உறங்கினாள். அடுத்த சில நாட்கள் அந்த தீவில் அவர்கள் இருவருக்கும் சொர்க்கமாகவே அமைந்தது. கடந்த காலத்தின் அத்தனை காயங்களும் முழுமையாக ஆறி அவர்களின் காதல் ஒரு மாபெரும் ஆலமரமாக வேரூன்றி இருந்தது. ஒரு வாரம் கழித்து கார்த்திக்கும் தாராவும் புத்துணர்ச்சியோடு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். அவர்களின் மாளிகைக்குள் நுழைந்ததும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. தாராவின் பெயரில் கார்த்திக் எழுதி வைத்த அந்த தாரா இல்லம் திறப்பு விழாவிற்கு தயாராகிவிட்டது என்று செய்தி வந்தது.
ஆனால் அந்த சந்தோஷத்தை கொண்டாட நினைத்த அந்த தருணத்தில் மாளிகையின் பிரதான கதவில் ஒரு அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்த கார்த்திக்கின் மேய்க்காப்பாளன் ஒரு சிறிய மரப்பெட்டியை உள்ளே கொண்டு வந்தான். ஐயா, யாரோ உங்களுக்கு இதை வாசலில் கொடுத்துவிட்டு போனார்கள். இதில் எந்த பெயரும் இல்லை என்று கூறி அதை நீட்டினான். கார்த்திக் அதை வாங்கித் திறந்தான். உள்ளே மிகவும் பழமையான ஒரு புகைப்படம் இருந்தது. அது கார்த்திக்கின் தந்தை ஒரு மர்மமான நபரோடு கைகுலுக்கிச் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம். அந்த புகைப்படத்திற்கு பின்னால் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. உன் கடந்த காலம் இன்னும் சாகவில்லை கார்த்திக். உன் தந்தை மறைத்துச் சென்ற மாபெரும் ரகசியம் உன்னை தேடி வருகிறது. கார்த்திக்கின் கண்கள் சுருங்கின. எதிரிகள் இல்லை என்று நிம்மதியாக இருந்த வேளையில் கடந்த காலத்திலிருந்து வந்திருக்கும் இந்த மர்ம புகைப்படம் யாருடையது? மிதக்கும் மஞ்சத்தில் மெய்மறந்த காதலும் கண்ணீரில் மலர்ந்த புன்னகையும் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக்கியது. ஆனால் அமைதியான குளத்தில் மீண்டும் ஒரு கல் விழுந்திருக்கிறது. கார்த்திக்கின் தந்தை மறைத்துச் சென்ற அந்த மாபெரும் ரகசியம் என்ன? இந்த புதிய மர்மம் தாரா மற்றும் கார்த்திக்கின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான திருப்பங்களை கொண்டுவரப்போகிறது? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பத்தை தெரிவித்து வெல்வெட் ஃப்ளேம்ஸ் அலைவரிசையில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். இது வெல்வெட் ஃப்ளேம்ஸ்.